வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். வரலாற்றிலேயே தேர்தலில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை படைத்தது திமுக. இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது நம்மளுடைய முக்கிய அங்கமாக கருதக்கூடிய பார்த்திங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுங்கட்சியாக இருக்கிறது. ஆளுங்கட்சியாக இருந்த பிறகு தற்பொழுது மிகப்பெரிய அளவில் பார்த்திங்கன்னா வெற்றியை தற்பொழுது மத்தியிலும் கொண்டு வந்திருக்கிறது. 40க்கு 40 தொகுதிகளையும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் வெற்றியை பெற்று தமிழகத்தையே அதிர வைக்கும் சம்பவமாக தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயல்பாடுகள் இருந்து கொண்டிருக்கிறது என்றே தொடர்ந்து பார்க்கப்படுகிறது. அதாவது குறிப்பாக சொல்லணும்னா கருணாநிதி அவர்களுடைய மறைவுக்கு பின் தொடர்ந்து வெற்றி அப்படின்னே சொல்கிறாங்க. திமுக தலைவராக இருந்த கருணாநிதி கடந்த 2018ஆம் ஆண்டு உடல்நலக்குறைவால் காலமானார். அவரது மறைவுக்கு பின் திமுகவின் தலைமை பொறுப்பை ஏற்ற மு.க. ஸ்டாலின் அவர்கள் அதன் பின் கடந்த 5 தேர்தல்களிலும் கட்சியை வெற்றி பெற செய்துள்ளார் என்பதும் ஒரு குறிப்பிடத்தக்கதாகவும் பார்க்கப்படுகிறது. அதாவது 2019 மக்களவை தேர்தல், உட்கட்சி தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், 2022 நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் மற்றும் சமீபத்தில் முடிந்த மக்களவை தேர்தல் என அனைத்து தேர்தல்களிலும் திமுக பெரும்பாலான மிகப்பெரிய அளவில் வெற்றியை தொடர்ந்து பதித்து கொண்டு வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதனால் தற்பொழுதைய பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவில் திமுக வெற்றியை தொடர்ந்து வரலாறு காணாத வெற்றியை பதித்து கொண்டிருக்கிறது என்ற பேச்சுக்கள் தான் அரசியல் வட்டாரங்களில் தொடர்ந்து ஒலித்து கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. குறிப்பாக கூட்டணியாக இருக்கட்டும், பெரும்பான்மையாக இருக்கட்டும், அனைத்து இடங்களிலும் தமிழகத்தில் மிகப்பெரிய அளவில் பார்த்திங்கன்னா வெற்றியை பெற்றிருக்கிறது என்றே சொல்லலாம். ஆகையால் கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய மிகப்பெரிய 2026 தேர்தலிலும் மிகப்பெரிய அளவில் வெற்றியை திராவிட முன்னேற்ற கழகம் அடையும் என்று இப்பொழுதே பார்த்திங்கன்னா கணிக்க ஆரம்பித்து விட்டார்கள் திமுகவின் முக்கிய புள்ளிகள். அதனால் என்னென்னலாம் நடக்கப் போகிறது, என்ன மாதிரியான ஒரு மிகப்பெரிய பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த நோக்கங்களை திமுக முன்வைக்கப் போகிறது மத்தியில் மற்றும் மாநிலத்தில் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். மேலும் இந்த தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக நீங்கள் தெரிவியுங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம் மக்களே.